சமூகத்துக்கு வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம பேச போறது பிக் பாஸ் முதல் நாளோட ஹைலைட்ஸ் என்னென்ன, இந்த முதல் நாள் பிக் பாஸ்ல என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கு, கண்டஸ்டன்ட்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, முதல் நாளே சில சண்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் சண்டை கொரட்டையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. திவாகருக்கும் பிரவீன்ராஜுக்கும் ஆரம்பிச்சிருக்கு. திவாகர் நான் தான் கொரட்டை விடுவேன்னு சொல்லிட்டே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் யார் அதிகமா கொரட்டை விட்டான்னு சண்டை ஆரம்பமாகி அப்படியே டிராவல் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே கெமி உள்ள வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா கெமிக்கும் திவாகருக்கும் சண்டை நடந்து ஒரு மாதிரி ஆரம்ப சண்டை, முதல் சண்டையே கொரட்டை சண்டை பிக் பாஸ். அதை விடுங்க, ஏன் ஆப்கானிஸ்தான் அப்பாவி மக்கள் சாவறாங்க? எதுக்காக சன்னி லியோன் இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு? அடுத்து பிக் பாஸோட முதல் நாள் டான்ஸு, எங்க ஏரியா உள்ள வராத பாட்டு முதல் நாள்ல, அதனால இருக்க 20 பேர் வந்து ஆடிட்டாங்க. அடுத்த 10வது நாள் ஆட மாட்டாங்க, தூங்க தான் செய்வாங்க. முதல் நாள் சபரி தியானம் பண்ணாப்புல அதை கெமி கலாய்க்க வேற செஞ்சாங்க. காத்துல இருந்து எதையோ பிடிச்சி அவரு நெஞ்சுக்குள்ள உடம்புக்குள்ள போட்டுட்டு இருந்தாப்புல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க. அடுத்து பிக் பாஸோட முதல் நாள்ல என்ன டாஸ்க் கொடுத்தாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டை இந்த தடவை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. If I'm not wrong, scientifically. ஒன்று சூப்பர் டீலக்ஸ் வீடு, இன்னொன்று சாதா பிக் பாஸ் வீடு. இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு தனியான சலுகைகள், ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த நார்மல் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லப்படுது. யாருக்கு என்னென்ன ரூல்ஸ்? உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரிவிலேஜ் எல்லாம் தாறுமாறு தக்காளி சோறா இருக்கு. அதுல மொதல் ப்ரிவிலேஜ் என்னன்னா, இவங்க எந்திரிக்கிறதா இந்த வீட்டுக்கு வேக்கப் சாங். ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் தூங்கி எந்திரிச்சு 8 பேரும் பெட்ரூம் விட்டு வெளியே வந்தாதான் அந்த அன்னைக்கு வேக்கப் சாங்கே பிளே ஆகும். எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். வேலை வாங்குறது மட்டும்தான் அவங்க வேலை. நாமினேஷன் அப்போ மொத்தம் 7 பேர் உள்ள இருந்தாங்க. அதுல 4 பேர் மட்டும்தான் நாமினேஷனுக்கே போறாங்க. 3 பேரை 50-50 பிரிச்சு 3 பேரை பிரிச்சு விட்டுறாங்க. அந்த 3 பேர் சேஃப் ஆகிக்கலாம். 4 பேர் நாமினேஷனுக்கு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனை போட்டு விட்டாங்க. இப்ப சாதாரண பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு காலையில ஒரு அலாரம் அடி. அந்த அலாரம் அடிச்சோடனே இவங்க எந்திரிச்சு வெளியே வந்தோடனே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா காஃபி எல்லாம் குடிக்க முடியாது. காஃபி மிஷின் வைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் ஆகாது, ஓவன் ஆன் ஆகாது. ஃப்ரிட்ஜில் இருந்து பழங்கள்லாம் எடுத்து சாப்பிடணும்னாலும் சாப்பிட முடியாது. அது எல்லாத்துக்குமான ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே வந்தாதான் இவங்களுக்கு கிடைக்கும். முதல் நாள் 2வது நாள் இது ஒன்றும் தெரியாது. 10வது நாள்லாம் போகும்போது இதுவே முரட்டு சண்டையாயிரும். தூங்கிட்டு இருக்கவனை பிடிச்சி இழுத்தாந்து வெளியே போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறீங்க. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். இவங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜும் கிடைக்காது. லக்ஸரி அப்படிங்கிற வார்த்தையவே அவங்க டிக்ஷனரியில இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வேலை டாஸ்க் பண்றது மட்டும்தான். ஆனா டாஸ்கோட ரிசல்ட்டோ பெனிஃபிட்டோ இவங்களுக்கு போதா இல்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு போதா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் வீட்டோட எல்லா வேலையும் இந்த சாதா வீட்டில் இருக்கவங்க தான் பார்க்கணும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க வேடிக்கை பார்த்தா போதும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையான அத்தனை சாப்பாட்டையும் இவங்க தான் செஞ்சு கொடுக்கும். அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். ஆனா சாதா வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான டாஸ்க் ஒன்று இருக்கு, பவர் ஒன்று இருக்கு. அதாவது லீடர் ஆகுது. ப்ரிவிலேஜில் இருக்கிறவங்க லீடர் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சாதாரண ஆள்ல இருந்தா ஒரு லீடர் வரணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த தத்துவத்தை இந்த பிக் பாஸ் வீடு உலகத்துக்கு சொல்ல வருது அப்படின்னு நமக்கு நாமே புரிஞ்சுக்கிருவோம். அப்புறம் 2 டாஸ்க் வச்சாங்க. ஒன்று ஒரு நாள் கூத்து டாஸ்க்கு. இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் ஒரு நாள் மட்டும் இருக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. கலையரசன் ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆனாரு, அப்புறம் ரம்யா ஜோ நாமினேட் ஆனாங்க, அப்புறம் துஷார் நாமினேட் ஆனாப்ல, அப்புறம் பிரவீன் காந்தி நாமினேட் ஆனாப்ல, என் தலைவன் வாட்டர் மெலன் நாமினேட் ஆனா. பிக் பாஸ் வீட்டில் இந்த முதல் நாள்ல திவாகரோட 2 இன்டென்ஸான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்துச்சு. ஒன்று பாத்ரூம் வெளியே கட்டின துண்டோட சோப்போட நின்று விஜய் சேதுபதி மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா ஒண்ணு பண்ணாப்புல. பயங்கர பயமா இருந்துச்சு.
அதனால இனிமேல் இந்த மாதிரி காட்சியெல்லாம் எடிட்டர் தயவு செய்து போடாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்றத வேண்டுகோளா வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொன்னு, விஜய் பாருவோட சேர்ந்து பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்காப்ல. கர்ணன் சீனு மறுபடியும் நெஞ்சில் அம்பு வாங்கினாப்ல, அன்னைக்கு அம்பு வாங்கினாப்ல, இன்னைக்கு அம்பு வாங்கியிருக்காப்ல. அடுத்து இந்த டாஸ்க் என்ன, மெயினான டாஸ்க் என்னன்னா, வெளியே ஒரு 500 லிட்டரு டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டேங்க்ல இருந்து வர்ற தண்ணி தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்றாங்க. குடிக்கிறதுக்கான தண்ணி தனியாக வரும், அது தனி டாஸ்க். ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்குக்கு 2 பேர் பொறுப்பு. வாட்டர் மேனேஜர், அவரோட அசிஸ்டன்ட். வாட்டர் மேனேஜர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து வரணும், அசிஸ்டண்ட்டு சாதா வீட்டிலேருந்து வரணும். 2 பைப்பு இருக்கும், 2 பைப்பில் எதில் வேணாலும் தண்ணி வரலாம். அந்த பைப்புக்கு இந்த டேங்கை கொண்டு போய் தண்ணியை பிடிச்சி யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா முடிவும், தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா முடிவும் அந்த வாட்டர் மேனேஜர் தான் எடுக்க போகிறார். அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணது கமருதீனை, அசிஸ்டண்டாக செலக்ட் பண்ணது சபரியை. குடிக்கிற தண்ணிக்கு என்னன்னா, ஸ்டோர் ரூமில் பாட்டில் இருக்கும், ஆனால் ஸ்டோர் ரூம் கதவை தட்டுவாங்க. தட்டும் போதே உள்ளே போய் எடுத்துட்டா பாட்டில் வந்துடும். டக் டக்குன்னு தட்டுறப்ப இவங்க டக் டக்குன்னு வரலைன்னா டக் டக்குன்னு அந்த பாட்டில் ஒன்றுன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடும், பாட்டில் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ லேட்டாக வராங்களோ அவ்வளோ கம்மியான தண்ணி தான் குடிக்கிறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இதுதான் இந்த ஓவரால் டாஸ்க். விஜே பாரு ஓவராலா அந்த டாஸ்கை டாமினேட் பண்ற மாதிரியே எல்லா செயல்பாடும் இருந்துச்சு. நான் சொல்றேங்க, இதை கேளுங்க, இப்படிதான் இந்த டாஸ்க்கை பண்ணும், அப்படிதான் இந்த டாஸ்க்கை பண்ணும். ஏற்கனவே நமக்கு தெரியும், பிக் பாஸ்ல டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாலே அது அந்தந்த பிளேயரோட இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி தான். ஆரம்பத்தில் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே மாறிடுவாங்க. இருந்தாலும் அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல, அதான் மேட்ரு. விஜய் பாரு டாமினேஷனை ஆரம்பித்து விட்டார்கள். டாஸ்க்கு வந்தோடனே யார் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா, யார் சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா, யார் ஐடியா கொடுக்காதீங்கப்பா, அதை செய்யாதீங்கப்பா, இதை செய்யாதீங்கப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் 24/7ல நிறைய ஹைலைட்டான மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. உண்மையிலே நம்ம நினச்ச மாதிரியே விக்கல்ஸ் விக்ரம் தான் என்டர்டெயினாக கொஞ்சோண்டு பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் கதை ஓரமாக உட்காந்து ஒரு நல்ல கண்டென்ட் 24/7ல கொடுத்தாப்புல. மேபி நாளைக்கு எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகலாம். அப்புறம் பிரவீன் கொஞ்சம் புள்ளி பண்ற மாதிரி இருக்கு, திவாகரை ரொம்ப கலாய்க்கிற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் வாட்டர் மிலான் ஸ்டார் தம்பி, அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. அவர் எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அதுக்கு நிகரா நீங்க அவரை கொடுமைப்படுத்துங்க, அவர் மாதிரியே நடிச்சு காட்டுங்க, இல்லைன்னா அவரை தவிர்த்துட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு சீரியஸ்லி அவர் நீங்க என்ன வேணா ட்ரோல் பண்ணலாம், பட் ஆனா ஒரு பர்சனை இண்டிவிஜுவலா புள்ளி பண்ற அளவுக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்கு இவர் பிஹேவ் பண்றது. அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படின்றது தெரியல. ஒருவேளை போக மாற்றிக்குவாரா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக அவரெல்லாம் மனுஷனே இல்லை அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் விடுறாரு. அது இவ்வளோ ஏர்லியராக 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கணுமா அப்படிங்கிறது தெரில, இல்லை அதான் இவரோட கேம் பிளான்னு தெரில. ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் 1 Day 1 எபிசோட பார்த்தோன்னே ஒன்று புரிஞ்சிருச்சு. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வீங்க? இவங்க ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு தரமான ரியாலிட்டி ஷோவை ஏன்டா இப்படி மாற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுது. எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்ததுனால அவன் கண்டென்ட் என்ன பண்ணுங்கிறதான் யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிறது எவிடெண்டா தெரியுது. இனி வர்ற நாள்ல கண்டென்ட் கொடுக்காதங்கிற வார்த்தை கூட ட்ரெண்ட் ஆகலாம். நல்லதை சிந்திப்போம். நாளை எபிசோடோட சந்திப்போம். வணக்கம் இந்தியா.